டாஸ்க் பாஸ் பண்ணனும்னு பிக் பாஸ் சொன்னாரா? சாப்பிடாத பண்ணனும் பிக் பாஸ் சொன்னாரா? சாப்பிடாத பண்ணனும் சொல்லனா நான் இப்ப தலையா சொல்றேன். டாஸ்க் பாஸ் பண்ணனும் அவர் சொல்ல. சாப்பாடு வந்துச்சா? சாப்பிடுங்க. ஒரு பாயிண்ட் வைக்கிற எஃப்ஜே ஏன் கத்துறீங்க? பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல, விடுங்க சாப்பிடுங்க. ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 44 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 45 ஆஃப் பிக் பாஸ் லைவ். ஸோ இன்றைக்கான டேயில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்றே வந்து சொல்லியிருந்தாங்க வீக்லி டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு நேற்றுக்கான எபிசோடில். ஸோ இன்றைக்கி வந்து வீக்லி டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோறு, சோப்பு, மாப்பு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டாஸ்க். வீட்டில் வந்து 16 பேர் இருக்காங்க. 3 டீமாக வந்து பிரியணும். ஒன்று வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் சோறு டீம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் டிபார்ட்மெண்ட் மாப் டீம், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங் ஃப்ளஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்குது. இப்போ குக்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 5 பேர். அந்த டீமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட். கிளீனிங் பண்ணுற டீமோட பேர் வந்து மாப் மாயாவி. பாத்ரூம் கிளீனிங் பாத்ரூம் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இப்போ இந்த ஹவுஸ்மேட் வந்து இந்த 3 டீமில் வந்து அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க வந்து சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணி அந்த டீமுக்கு வந்து அவங்க போகலாம். 5 பேராக ஒரு டீமில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து 3 டீமாக பிடிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த 3 டீமுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் டீம் சாம்பார் ஸ்குவாட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன கேட்டாலும் அவங்க வந்து சமைச்சு கொடுக்கணும், தண்ணி கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாப் மாயாவி. அவங்க வந்து ஹவுஸை வந்து கிளீனாக வச்சுக்கணும், அதுதான் அவங்களோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அது வந்து பெல் அடிச்சனா எல்லாரும் வந்து வருவாங்க. வந்து ரெட் கார்பெட் போட்டு அவங்க வந்து கக்கூஸ் போகிறாங்களோ இல்லை ஒன்றுக்கு போகிறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க வச்சு உள்ள வரைக்கும் ரெட் கார்பெட்டில் வந்து கூட்டிகிட்டு போனோம். அவங்க பாத்ரூமில் போய் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது அவங்க வந்து வெளியே நின்று பார்த்து பாரி அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப அருமையான வேலை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு. ஸோ இதுதான் எல்லாரோட டாஸ்க். அதை வச்சு அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்க டீம் ஃபுல்லாக ஹோல் டீம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் வந்து அமித்துங்கிற ஒரு வளர்ந்த ஒருத்தர் இருக்கார். விக்ரம், அவரை வந்து நான் கிண்டல் பண்ணலை, அவரை வந்து நான் தப்பு சொல்லலை. பட் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கான ஒரு பாடி தான். சாலிடாக 100 கிலோக்கு மேலே வந்து அவர் இருப்பார். அவரை அமித் வந்து பார்த்தீங்கன்னா அலேக்கா தூக்கி மலைக்கா வந்து பாத்ரூம் வரைக்கும் கொண்டு போகிறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மலையையே வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் எப்படி தூக்கிட்டு போய் ஸ்ரீலங்காவில் வச்சாரோ அதே மாதிரி ஒரு மலையே வந்து அமித் வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து தூக்கிட்டு போய் பாத்ரூம் ஏரியாவில் வந்து வச்சார். இட்ஸ் ரியலி பார்க்குறதுக்கு வந்து ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டே யாரையா நீ எப்படியா தூக்குன? இட்ஸ் நாட் அ பாடி ஷேமிங். நான் யாரையும் பாடி ஷேமிங் பண்ண விரும்பல. பட் எனக்கு பார்க்கும்போது அது தோணுச்சு. யாருக்காவது அஃபண்ட் ஆயிடுச்சுன்னா ஐம் சாரி. அண்ட் எஃப்ஜே வந்து ஹவுஸ் கேப்டனாக இருக்கிறதுனால முதல்லே வந்து அவன் கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் தான். ஹவுஸ் கேப்டனாக வேற ஆயிட்டான். ரொம்ப அதிகமான ஒரு ஆட்டிடியூட் வந்து அவனுக்கு இருக்குது. லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ற டைம் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கில் வந்து அவங்க வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது யாரும் வந்து பிரேக்குன்னு சொல்லாதீங்க, பிக் பாஸ் வந்து இது பிரேக்குன்னு சொல்லலை, இது எப்போ நிறுத்துவாங்கன்னு சொல்லலை, ஸோ நீங்கள் வந்து கேரக்டராகவே இருங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறதுலாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து சாப்பிட்றதுனால எதுவுமே கெட்டு போகிறது கிடையாது. அந்த 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஒன்றும் வந்து எங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு அமேசிங்கான கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஸ்கிட் பண்ணுறோம், தாராளமாக பண்ணுறோம், நல்லபடியாக பண்ணுறோம். வியானா அண்ட் கெமி வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். பட் அது வந்து லஞ்ச் பிரேக். இப்போ லஞ்ச் பிரேக் வந்து அவங்க சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து சாப்பிடாம இருக்காங்க. அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னா எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க, அங்கே இருக்கிற கனி மட்டும் வந்து சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக தான், அது வந்து ஆர்டராக கூட வந்து எஃப்ஜேக்கு வந்து சொல்லலை, எதுவும் வந்து திட்டுற மாதிரியும் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லலை. ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அவங்கள வந்து சாப்பிட வைங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவன் வந்து ஓவர் ஆட்டிடியூடில் ஓவரான வந்து ஒரு நக்கலாக வந்து அவங்க வந்து கேரக்டரில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும், நீங்களாம் சொல்லாதீங்க, இல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏதோ கத்துறான். அவனுங்கிட்ட கத்தவே இல்லையே. அவனுங்கிட்ட வந்து ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தாரு. அவர் வந்து பிரேக் இருக்கட்டும், அவங்க போய் சாப்பிட்டோம், அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அந்த மாதிரி வந்து எஃப்ஜே கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வச்சாரு. பட் அதுக்கு எஃப்ஜே கொடுத்த ரிப்ளை ரொம்பவே ஹார்ஷாக இருந்துச்சு, ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு, ஒரு ரொம்பவே ரூடாக இருந்துச்சு. யாருக்காக பேசினாங்களோ கனியக்காக்காக அமித் வந்து பேசினாரு. அவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால பேசின அவங்களே வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் இங்கே பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே வந்து அங்கே இருக்காங்க. கனியாக்காக்காக பேசலாமா? அவங்களுக்காக விளையாடாமல் எஃப்ஜேக்காக தானே விளையாட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க.
அவங்களுக்காக நம்ம பேசலாமா அமித், வாட் இஸ் திஸ் அமித்? பட் ஆனால் அந்த ஆட்டிடியூட் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. என்னதான் ஒர்க் இருந்தாலும், என்னதான் ஒரு பிஸியான ஸ்கெடியூல் இருந்தாலும், ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்றதுனால எதுவுமே கெட்டு போகிறது கிடையாது. மோசமான ஒரு ஆட்டிடியூடாக நான் பார்க்குறேன், மோசமான ஒரு தலைமைக்கு உதாரணமாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்டு பாருவோட ஃபன். அமித் கூட ஒரு சின்ன ட்ராமாவாக வந்து பார்வதி வந்து பண்ணிருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்புறம் வந்து அவங்க தங்கச்சியான்னு சொல்லி வியானா பண்ணிருந்தாங்க. இந்த ட்ராமாவில் வந்து பேசின்னு இருக்கும்போது அவங்க ஸ்கிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் புருஷன் அந்த மாதிரி வந்து சொல்லும்போது கமருதீன் நைஸாக பின்னாடி வந்து இது உனக்கு எத்தனை நாள் புருஷன் அந்த மாதிரி கேட்கும்போது பிளாஸ்ட் ஆகிடுச்சு. கமருதீன் இந்த மாதிரி ஃபன் கூட பண்ணுவார். பாரு செம்ம காண்டாயிட்டாங்க. செம்ம காண்டாய் வந்து அவங்க வந்து தொடுத்துறாங்க கமருதீனை. அப்படி தொடுத்தும் போது எனக்கு அஃபண்டாக இருக்கிறா, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கிறா, நீ வந்து இது மாதிரி பண்ணுறா அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அரோராவை இந்த மாதிரி சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அவங்க கலாய்க்கும் போது அது வந்து ஃபன்னு, அதுவே கமருதீன் வந்து கலாய்க்கும் போது அது ஃபன்னு கிடையாது. அது வந்து அவங்க அஃபண்ட் ஆகுறாங்க, அது வந்து அவங்க ஹர்ட் ஆகுறாங்க, தப்பாக தெரியுது. இது என்ன நியாயம் பாரு? நீங்கள் பெண்ணுனா அரோராவும் பெண் தானே, அவங்களுக்கும் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு எல்லாமே இருக்கும்ல. உங்களுக்கு இது சொன்னால் இது வந்து வெளியே தப்பாக போவோம், இது தப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் எப்படியும் இன்னொரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அது சரியா? கரெக்டாக? கமருதீன் கேட்குறது பாயிண்ட் தானே. பரவாயில்லப்பா. ஆனால் கமருதீன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வராது. நல்லாவே பாயிண்ட் எடுத்து பேசுகிறாரு, மற்றவங்களுக்கு வந்து வாயை மூட வைக்கிறாரு. இட்ஸ் நைஸ். அதுவும் பாரு வாயை மூட வைக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் கமருதீனை. இப்போது 3 டீமாக வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த 3 டீமில் வந்து ஒரு லீடர் வந்து அவங்க சூஸ் பண்ணணும். அந்த ஒரு லீடராக வந்து யாராக இருக்குன்னு சொல்லி கலந்து முடிவு எடுத்து சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் இந்த ஓட்டிங்கில் வந்து செல்ஃப் ஓட்டும் வந்து இன்க்ளூடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஓட்டிங் பேசிஸில் ஒரு டீமில் வந்து ஒரு லீடர் வந்து சூஸ் பண்ணாங்க, ஒரு லீடர் வந்து செலக்ட் பண்ணாங்க. மாப் மாயாவியில் வந்து விக்ரம் வந்து லீடராக வந்து சூஸ் ஆகிருக்காரு. ஃப்ளஷ் ஃபைட்டரில் வந்து ரம்யா வந்து லீடராக வந்து சூஸ் ஆகிருக்காங்க. சாம்பார் ஸ்குவாடில் வந்து சாண்ட்ரா வந்து லீடராக வந்து சூஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபரியை வந்து பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எஃப்ஜே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், எல்லா தப்பும் வந்து எஃப்ஜே பண்ணியிருப்பான். அதெல்லாம் சபரி வந்து சொல்லவே மாட்டார். பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னா எஃப்ஜே, நல்லா பண்ணானா எஃப்ஜே, எல்லாம் தப்பு பண்ணானா எனக்கு கண்ணு தெரியல, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சபரி வந்து எஃப்ஜேக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு சொம்பு தூக்கிட்டு இருந்தார் லிட்ரலாக. இன்னைக்கு நியாயமாக ஒரு விஷயத்த வந்து சபரி பண்ணாரு. நான் உண்மையிலேயே வந்து அவரை பாராட்டுறேன். ரம்யா வந்து நான் லீடராக இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து செல்ஃப் ஓட் பண்ணாங்க. எஃப்ஜேவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஓட் பண்ணா, நான் வந்து இருக்கேன்னு சொல்லி செல்ஃப் ஓட் பண்ணா. அந்த இடத்துல சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு ஓட் பண்ணது வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். எஃப்ஜே வந்து ஷாக் ஆயிட்டாரு. ஆமாம், எதுக்கு உனக்கு போடணும், உனக்கு என்ன எல்லாமே தூக்கிட்டு வந்து தட்டில் கொடுப்பாங்களா எஃப்ஜேக்கு? நீ வந்து சபரி வந்து நல்ல கேப்டன் இல்லை, அவன் மோசமாக தான் பண்ணா, இதுதான் பண்ணா, நீ தூங்குனதுலாம் நீ வந்து மறைச்சிருவ, நீ இது தப்பு பண்ணதெல்லாம் எல்லாம் மறைச்சிட்டு இவன் சரியாக பண்ணல சார், ஆமாம் சார் தப்பு பண்ணலன்னு சொல்லி சபரி முதுகுலேயே குத்துனேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆதிரை உன் கூடயே இருக்கும்போது ஆதிரை என் கூட தான் சுற்றினதா, வேற வேலை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஆதிரை முதுகில் குத்துனேன். எத்தனை பேரோட முதுகில் குத்தி நீங்கள் சவாரி பண்ணலான்னு இருக்கீங்க? திருப்பி குத்ததான் செய்வாங்க எஃப்ஜேக்கு. இது வந்து குத்த கூட இல்லை, இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம், இவனையே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேணாம், நியாயப்படி சொல்லுவோன்னு சொல்லி சபரி முடிவு எடுத்தார். முடிவு எடுத்து ரம்யா வந்து செலக்ட் பண்ணார். அதுக்கே வந்து ஃபேஸ் மாதிரி இவ்வளோ ரியாக்ஷனாக தேவையில்லை எஃப்ஜேக்கு. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, மற்றவங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பிளேயர் நீங்களே பார்த்துக்கோங்க. எப்போ யாரை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக அவங்கள யூஸ் பண்ணுறா. நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எப்போ அவங்களால எந்த பெனிஃபிட்டோ இல்லையோ அப்போது வந்து அவங்கள வந்து ஒரு குப்பையை கூட மதிக்காமல் தூக்கி போட்டு போயிடுறான், இல்லை அவங்க முதுகில் வந்து குத்துறான். அதுதான் எஃப்ஜியோட கேம் பிளே தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் அவன் நாமினேஷன்லேயும் வரல. இந்த 7 வீக்ஸில் ஒரு 2 தடவை தான் நாமினேஷனில் வந்தால், 5 வாட்டி நாமினேஷன்லேயே வரல. ஏன் வரல? நெக்ஸ்ட் வந்து மாயாவி டீம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி, காமெடி ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து சாண்ட்ரா வந்து இங்கெல்லாம் உட்கார வேணாம், இது பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இது வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும், டாஸ்கில் இது பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க வந்து ஏஞ்சி போகிறாங்க. பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து ப்ளீஸ் உட்காருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. அவங்க பிடிக்காமல் ஏஞ்சி போகிறாங்களா? அவங்கள வந்து இழுத்து உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அவங்க பார்த்து தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்களும் கிடையாது. போகிறவங்க போட்டோம், நீங்கள் வந்து நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், உங்களோட ஸ்கிட்டை வந்து காமிச்சிருக்கலாம். அங்கே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி பேர் வந்து இந்த ஷோவை பார்க்குறோம். நீங்கள் அந்த 10 பேருக்காக இந்த ஸ்கிட்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம். ஆனால் வெளியே பார்க்குற கோடி பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். யார்கிட்டயும் கெஞ்சி உட்கார சொல்லி அது பண்ண வேண்டிய அவசியம் வந்து விக்ரமுக்கு தேவையில்லை.
கானா வினோத் அந்த இடத்துல வந்து ஏஞ்சி வந்து சொன்னார், இந்த மாதிரிலாம் கெஞ்சாத, தேவையில்லை கெஞ்சாத, நீ பண்ணு நான் பார்க்குறேன், இல்லை யாருமே இல்லைனா நீ பண்ணுன்னு சொல்லி கானா வினோத் இந்த இடத்துல சொன்ன பாயிண்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதுவும் சாண்ட்ரா வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, இந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்க வேணாம், அவங்க ஸ்கிட்டை வந்து நம்ம பார்க்க வேணாம், டாஸ்கில் வந்து எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து யோசிச்சு இது பண்ணுறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். சிம்பிளாக வந்து அவங்க ஸ்கிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 minutes 10 minutes இருக்குமா, அந்த 5 minutes 10 minutes வந்து உட்காந்து பார்க்கறதுனால நீங்கள் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க இந்த டீமுக்கு. ஸோ இந்த டாஸ்க் என்னென்னா, ஒரு மாவு வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுருவாங்க. அது வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா வாயாலேயே வந்து நம்ம அதை எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து அந்த மாவை பாஸ் பண்ணி, அவங்க இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணி, அவங்க இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணி, ஹோல் டீம் பாஸ் ஆகி லாஸ்ட்டில் ஒரு பவுல் இருக்கும், அந்த பவுலில் வந்து போடணும். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 டீமும் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டீம் வந்து ட்ரை பண்ணாங்க, 979 கிராம்ஸ் கிட்ட வந்து எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாம்பார் ஸ்குவாட் வந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணாங்க. அவங்க அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணதில் 989 கிராம்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் டீம் வந்து மாப் மாயாவி. ஸோ இந்த கேம் ஃபினிஷ் ஆகும்போது அவங்க பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 998 கிராம்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாரோட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமோட வின்னரும் வந்து பார்த்திங்கன்னா மாப் மாயாவி வந்து ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சில்வர் காயின் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து அவங்க மேக்னெட்டிக் போர்டில் வந்து ஒட்டுறாங்க. இன்றைக்கி ஹோல் டேயில் வந்து டீம்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதர் டீமுக்கு வந்து எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 5? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப் மாயாவி வந்து வந்தாங்க. சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து 1 பாயிண்ட் வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து சமையல் மட்டும் தான் பண்ணாங்க, மற்ற எல்லாம் அவங்க பெருசாக என்டர்டைன்மெண்ட் எதுவும் பண்ணல, அதனால 1 பாயிண்ட். ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பாயிண்ட் கொடுக்குறேன், அவங்க நல்லா என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க சொல்லி 2 பாயிண்ட் வந்து கொடுத்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ் வந்து வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து 1 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. நீங்கள் பெருசாக வந்து எதுவுமே பண்ணல. ரூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன கேட்டாலும் சமையல் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெனு வச்சுட்டு அது மட்டும் தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் 1 பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு தரேன். மாப் மாயாவி வந்து என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனிங்கும் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு 2 பாயிண்ட் தரேன்னு சொல்லி ஃப்ரெஷ் ஃபைட்டிங்கில் வந்து ரம்யா வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட் வந்து வந்தாங்க. அதில் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மாப் மாயாவிக்கும் சரி அண்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் சரி, இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. அவங்க இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டதுக்கான ரீசன், இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கு ரிவெஞ்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான லீடர் போர்டில் வந்து சாம்பார் ஸ்குவாட் கிட்ட வந்து 2 பாயிண்ட் வந்து இருக்குது. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து இருக்குது. அண்ட் மாப் மாயாவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கிட்ட இருக்குது. அந்த 2 சில்வர் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்தோன்னா 5 பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான லீடர் போர்டில் வந்து மாப் மாயாவி இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு ரிவார்ட் வந்து அவங்களுக்கு வந்து தராங்க, ஐஸ்கிரீம். ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து நம்ம லைட்டாக பார்த்துரும். 2 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 நாளில் அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3,49,000 ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க, 52,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க, 49,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு, 37,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு, 32,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. நான் காண்பது கனவா இல்லை நிஜமா? கெமி எப்படி 5th பிளேஸில் இருக்கலாம்? கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 5th பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. ஆனால் 5th பிளேஸில் வந்து கெமி இருக்காங்க. 26,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, 7% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. கெமிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. லாஸ்ட் வீக் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்க. பட் அந்த டாப் அவ்வளோ ஓட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயை. கோடைக்கானலில் வர டூரிஸ்ட் மாதிரி தான், நிறைய பேர் வருவாங்க, டப்புன்னு வந்து போயிடுவாங்க. சாண்ட்ரா வந்து அந்த ஃபேன்ஸை அந்த ஓட்டை வந்து ஏர்ன் பண்ணல, அவங்க முயற்சியில் வந்து அதை ஏர்ன் பண்ணி வாங்கல. திவ்யா மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குடும்படமாக ஒரு மாசம் எடிட் பண்ணி சண்டே எபிசோட்லேருந்து போட்டு காமிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏற்றி பிஆர் வேலை மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை வந்து சாண்ட்ராக்கு வந்து ஏற்றுனாங்க. அந்த ஹைப் வந்து சாண்ட்ராவால் கீப் அப் பண்ண முடியல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து அவ்வளோ அதிகமான ஓட் வாங்கின சாண்ட்ரா
இந்த வீக் வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க. கெமி அவங்களோட அதிகமான ஓட் வாங்கியிருக்காங்க. அப்போவே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சாண்ட்ராக்கு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பு தான், ஒரு மாயை தான். திவ்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நிறைய ஹேட் ரேட் வந்துச்சு, இன்க்ளூடிங் நான் வந்து திவ்யாவை பயங்கரமா ஹேட் ரேட் பண்ணேன். ஆனால் செகண்ட் வீக் தேர்ட் வீக் வரும்போது அவங்களோட கேம் பிளே நல்லா இருக்கு. எனக்கே அவங்க மேலே இருந்த ஹேட் ரேட்லாம் போயிடுச்சு, பிடிக்க ஆரம்பிக்குது. மேபி ஃபியூச்சரில் நான் அவங்களுக்கு ஓட் கூட பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு ஹேட்ரே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ற மாதிரி வந்து மாறும்போது அது வந்து திவ்யா ஏர்ன் பண்ணிருக்காங்க. திவ்யா வந்து டாப்ல இருக்காங்கன்னா யாரும் வந்து அவங்களுக்கு குடும்பம் போடல, யாரும் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் வந்து திவ்யாவுக்கு கொடுக்கல. அவங்க டாஸ்க் விளையாடி கேப்டன் ஆகி கெட்ட பேர் வாங்கி அடுத்த வீக்ல இருந்து கேம் விளையாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல வந்தவங்க திவ்யா. நிறைய பேர் வந்து ஆர்கானிக்லி திவ்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க, திவ்யாவுக்கு வந்து ஓட் பண்றாங்க. அதனால தான் போன வாரம் செகண்ட் பிளேஸ்ல இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் க்ரோத்துக்கு இருக்கிற சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்ஆர்கானிக் க்ரோத்துக்கு இருக்கிற சஸ்டைனபிலிட்டி. ஆர்கானிக்காக இருக்கிற திவ்யா வந்து போன வாரம் டாப்ல இருந்தாங்க, இந்த வாரமும் வந்து டாப்ல இருக்காங்க, வரப்போற வாரங்களையும் டாப்ல இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இன்ஆர்கானிக் க்ரோத் கொடுத்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் டாப்ல இருந்தாங்க, இந்த வாரம் 6th பொசிஷன்ல இருக்காங்க, அடுத்த வாரம் பாட்டம்ல கூட இருப்பாங்க. ஸோ அது வரப்போற நாட்கள்ல தான் தெரியும். ஸோ அதனால தான் ஆர்கானிக்கா நீங்க ஃபேன் பில்ட் பண்ணீங்கன்னா, ஆர்கானிக்கா நீங்க நல்லா ப்ளே பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சும்மா ஹைப் ஏத்தி இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லி என்னதான் யாரு ட்ரை பண்ணாலும் அது வந்து நடக்காது. நீங்க வந்து பிஆர் டீம் வச்சுட்டு இருக்காங்க, பிஆர் வச்சுட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, இவ்வளோ ஃபேமஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வந்தது பாத்தீங்கன்னா பிஆர்னால தான் சொல்லி நீங்க சொல்லலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ஏண்டா உள்ள பிக் பாஸ் டீமே சேர்ந்து ஒருத்தங்களை ஹைப் பண்ணி அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அவங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்து மேலேயே வச்சுக்க முடியல. நீங்கள் என்னடா ஒரு சின்னதாக பிஆர் டீம் வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? இதிலே தெரிஞ்சுக்க வேணாமா, பிஆர் டீம்ங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் மக்களுக்கு வந்து உங்களை பிடிக்கிறது பிடிக்காமல் இருக்கிறது நீங்கள் நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் இருக்குது. ஸோ எந்த பிஆர் டீம்னாலேயும் வந்து மக்கள்கிட்ட உங்களை வந்து பிடிக்க வைக்க முடியாது. லைக் மக்களுக்கு பிடிச்சாதான் அவங்களுக்கு அது பிடிக்கும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் எவ்வளோ பெரிய பிஆர் டீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஷோவை நினச்சாலும் சரி, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாண்ட்ரா தான். 23,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க, 21,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க, 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க, 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரஜின் இருக்காரு, 20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. நிஜமா சுபிக்ஷா பாட்டம் 3ல இருக்கிறதுக்கு டிசர்விங் கண்டஸ்டன்ட்டாக நான் பார்க்கல. ஷீ இஸ் அ வெரி வெரி பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட். டாஸ்க்னு வந்துட்டா அவங்க 100% எஃபோர்ட் போட்டு ப்ளே பண்ற ஒரு பிளேயர் அவங்க. உண்மையிலேயே சுபிக்ஷா வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அரோரா விட அவங்க டிசர்வ் பண்றாங்க. நல்ல பிளேயர், பட் ஆனால் அவங்க வந்து பாட்டம் 3ல இருக்காங்க. தொடர்ந்து 3 வாரமா அவங்களோட ஓட்டிங் வந்து நான் பார்த்துன்னு இருக்கேன். மக்கள் வந்து சுபிக்ஷா கொடுக்குற ஆதரவு வந்து நான் பார்த்துன்னு இருக்கேன். ஷி நாட் அட் ஆல் டிசர்வ் டு பி a bottom 3, ஷி டிசர்வ் டு பி a top 3 or top 4. ஸோ வெறும் 16,000 ஓட்னா சுபிக்ஷா வந்து வாங்கியிருக்காங்க. பட் மக்கள் ஏன் சுபிக்ஷாவை ஏத்துக்கலன்னு எனக்கு இப்பவும் புரியல. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அமித் இருக்காரு, 16,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க, 14,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 2 நாள் நடந்த அன்அஃபிஷியல் ஓட் படி பிளஸ் இந்த கேம் வந்து போற விதத்தை பார்க்கும்போது நான் இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரம்யா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித் அண்ட் சுபிக்ஷா, அரோராவும் டேஞ்சர் ஜோன்ல நான் வைக்கிறேன். அரோரா கூட பிரஜினியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சர் ஜோன்ல வைக்க நினைக்கிறேன். ஏன் பிரஜின் டேஞ்சர் ஜோன்ல நான் வைக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் செய்து நான் அவனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே எஃபெக்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து பிரஜினை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு ரொம்ப பெரிய எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்தது இது சரியில்லை, இது வந்து அன்ஃபேராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி பிரஜினை இந்த வாரம் எவிக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பிரஜினை வந்து நான் வந்து டேஞ்சர் ஜோன்ல வைக்கிறேன். பட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா ரம்யா கூட அமித், சுபிக்ஷா, பிரஜின் ஆர் அரோரா, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ரம்யா கூட எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அண்ட் அமித், இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் நீங்கள் ரிவ்யூ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ இல்லை லைவ் வரும்போதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆளாக வந்து நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களோட அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா.